நான் ப்ரெக்னென்ட் ஆகி எனக்கு இப்போ வந்து 7th மந்த்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதனால வீட்ல வந்து பேபி ஷவர் பிளான் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, சடனாக ஒரு 2 டேஸில் பிளான் பண்ணுனது. திடீர்னு பார்த்தா இதை விட்டால் வேறு நாள் எதுவும் இல்லை, இன்றைக்கே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ரொம்ப மினிமலாக வீட்லேயே தான் பண்ணியிருந்தோம். ரொம்ப கம்மியான ரிலேட்டிவ்ஸ் கூப்பிட்டு சிம்பிளாக தான் பண்ணியிருந்தோம். சரி, ஒரு ஜுவல் செட் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக கசின்ஸ் எல்லாம் பிளான் பண்ணாங்க. சரி போகலான்னு சொல்லிட்டு பேபி ஷவருக்கு முன்னத்து நாள் நைட்டு ஒரு 8:30க்கு ஷாப்பே க்ளோஸ் பண்ணுற டைமில் ஃபோன் பண்ணி, "க்ளோஸ் பண்ணாதீங்க, நாங்கள் வந்துட்டே இருக்கோம்" அப்படின்னு சொல்லி கடையை திறக்க வச்சு செலக்ட் பண்ணிகிட்ருந்தோம். நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஒன்று ஒன்றா எடுத்து சாரியும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அது கூட எது மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக ஒன்று ஒன்றா போட்டு பார்த்துட்ருந்தேன். அப்புறம் எல்லாமே நல்லா இருந்தது. அப்புறம் எனக்கு ஒரு 2, 3 பிடிச்சிருந்தது. அதை செலக்ட் பண்ணி அப்புறம் அதையும் மறுபடியும் வச்சு பார்த்து, அதுக்கப்புறம் ஒரு ஹாரம் செட்டு, அதுக்கப்புறம் ஒட்டியானம், அப்புறம் ஒரு ஜிமிக்கி. இது 3 மட்டும்தான் எடுத்திருந்தோம். சரி போதும், சிம்பிளாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு, சரி பிளேட்டிங் ஒர்க்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தோம். முன்னத்து நாள் நைட்டே ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டாங்க. சரி எல்லோரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருந்தோம். தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தான். சண்டே வேறு வச்சுருந்தோம், ஸ்கூலும் லீவு அப்படின்றதுனால எல்லாமே நான் தான் பண்ணுவேன்னு நைட்டு ஒரு 11, 12 வரைக்கும் முழிச்சுட்டு எல்லாத்துக்கும் கூட ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தான். அவன் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பார்க்கவே நல்லா இருந்தது. பரவாயில்ல, பையன் ரொம்ப ஜாலியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எல்லா பிளேட்டுக்கும் கூட அவனும் ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தான். அப்புறம் இங்கே ஒரு குட்டி தங்கம், அவருக்கும் தூக்கம் வரல, அவரும் ஹெல்ப் பண்ண வந்துட்டார். ஒரு மாதிரி ஃபேமிலியாக சேர்ந்து இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணது நிஜமாகவே மறக்க முடியாத ஒரு ஹாப்பினஸ் தான். ரொம்ப ஜாலியாக இருந்தது. எல்லோரும் சேர்ந்து கதை பேசிட்டு பொறுமையாக உட்காந்து, கம்மியான பிளேட்ஸ் தான், ஆனால் அதையெல்லாம் கதை பேசிட்டு ரொம்ப நேரம் என்னென்னலாம் தோணுதோ பொறுமையாக ஒன்று ஒன்றா பண்ணிகிட்ருந்தோம். பிளானிங்கே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒன்று ஒன்றா பிளான் பண்ணி ரொம்ப ஜாலியாக போச்சு. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபேமிலியாக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஏதாவது ஒர்க் பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஃபைனலாக பார்த்தீங்களா, எங்களோட பிளேட் டெக்கரேஷன் இப்படி தான் இருந்தது. பேபி ஷவர் வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.